அகர்வுட் ட்ரீ டமாஸ்கஸ் கோட். இந்த அகர்வுட் ட்ரீ அப்படிங்கிறது இந்த எக்ஸாக்டா இந்த இமேஜ் ஷோ இருக்கு. இந்த ட்ரீல இருந்தா ஹியூமனுக்கு தேவையான முக்கியமான மெடிசன்ஸும் அண்ட் பெர்ஃப்யூம்ஸும் இதை தாண்டி கோல்டு கூட இதுல இருந்தா எடுத்துட்டு இருக்காங்க. இங்க எப்படி பாத்தீங்கன்னா இந்த டமாஸ்கஸ் கோட், அதாவது என்ன கோத்தம் புதுசா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு டமாஸ்கஸ் கோட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இமேஜ் ஷோ இருக்குல்ல, நம்ம ஊர்ல பிறக்கிற மாதிரி வந்திருக்கும். பட் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். இதோட லைஃப் எப்படி இருக்கும், அதாவது இங்க இருந்து எப்படி அதுல இருந்து எப்படி சொல்லலாம், அந்த அகர்வுட் ட்ரீல இருந்து எப்படி மெடிசன், பெர்ஃப்யூம், கோல்டு எடுக்கிறாங்களோ அதையும் எப்படிங்கிறத பார்க்க போறோம். இங்க அதாவது இந்த டமாஸ்கஸ் கோட் கிட்ட இருந்து இது ஏன் இப்படி பிறக்கும் போது நம்ம ஊர் ஆடுல மாதிரி நார்மலா பிறகுது, பட் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு growth இருக்கு அப்படிங்கறதையும் டீடைல் எக்ஸ்பிளைன் பார்க்க போறோம். ஹாய், ஹலோ கதம் அண்ட் ஜி ஹச். அகர்வுட் ட்ரீ, இந்த ட்ரீல இருந்தா நமக்கு தேவையான ஹியூமன்ஸ் தேவையான முக்கியமான மெடிசன்ஸும் பெர்ஃப்யூம்ஸும் கோல்டும் எடுக்கிறாங்களா. இது எப்படி ஒரு மரத்துக்கிட்ட இருந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். பட் ஆனா இது பாசிபிள், நடந்துட்டு தான் இருக்கு. இது உண்மை. இது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அகர்வுட் ட்ரீ அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ட்ரீல இருந்து ஒரு நல்ல ஒரு பெருசா வளரும் போது ஒரு நார்மல் ஸ்டேஜில் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ட்ரீல ஒரு நல்ல ஒரு growth இருக்கும் போது ட்ரில்லிங் மிஷினை வச்சும் சின்ன 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 ஓட்டையா போட ஆரம்பிப்பாங்க. இது மட்டும் இல்லாம அடுத்து இதுல போடல அப்படின்னு ட்ரில்லிங் மிஷின்ல இது பண்ணல அப்படின்னா, ஒரு ஹீட்டான ஒரு மெட்டல் எடுத்து, அதாவது ஒரு கம்பி எடுத்து அதை ஹீட் பண்ணி அப்படி இந்த மரத்துக்கு உள்ள இருந்து உள்ள விட்டு 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 இந்த ஹோல்ஸ் போடுவாங்க. இது ஒரு மரத்து ஃபுல்லா போடுவாங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த சைஸ் தான் இருக்கும். இதோட கொஞ்சம் தான் இந்த அளவுக்கு தான் இருக்கும். இதுல உள்ள ஒரு ஓட்டைகள் போடுவாங்க. இவ்வளவு ஹோல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஹோல்ஸ் ஏன் போடுறாங்க அப்படிங்கிற இந்த ஒரு டவுட் இருக்கும். இந்த ஹோல்ஸ் போடுறதுக்கான முக்கியமான காரணமே இங்கதான் ஆரம்பிக்குது. நீங்க இந்த இதுல இருந்து மெடிசன் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஹோல் போடணும். அதுக்குள்ள ஒரு கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணணும். அந்த கெமிக்கல் என்ன அப்படின்னா ஃபங்கஸ். அந்த சின்ன சின்ன ஓட்டை இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஹோல்ஸ்க்குள்ள ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வச்சிருக்கக்கூடிய ஃபங்கஸ் அப்படியே உள்ள இன்செர்ட் பண்ணிடுவாங்க. உள்ள போற மாதிரி வச்சிருவாங்க. ஃபங்கஸ் ட்ரீக்குள்ள உள்ள போகுது அப்படின்னா ட்ரீ டீகம்போஸ் ஆயிரும். எப்படி சொல்லலாம், அழுகி போல ஒரு நிலைமைக்கு வந்துடும். அழுகி போயிருச்சு அப்படின்னா அந்த ட்ரீ ஒரு இருந்தும் ஒரு இல்லாத மாதிரி ஒரு ட்ரீ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபங்கஸ் எல்லாம் உள்ள வச்சு நல்லா இது உள்ள இறங்க வச்சு டீகம்போஸ் ஆகி அழுக வச்சு அந்த மரத்தை வெட்டிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன 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 பீசஸை கட் பண்ணுவாங்க. இந்த பீசஸ் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பீசஸோட 1 கிலோவோட ரேட்டு மட்டும் ஆல்மோஸ்ட் 70 to 75 lakhs and 80 lakhs வரைக்கும் சேல் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு மீறி கிராஸ் ஆகலாம் பிரைஸ். இவ்வளவு தூரம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 1 கிலோ, அதாவது 1 kgயோட பிரைஸ் எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வீடே கட்டி முடிச்சிடலாம் ஒரு 70-80 லட்சத்துல. அவ்வளவு காஸ்ட் 1 kgக்கு. அப்ப இதுல இருந்து முக்கியமான மெடிசன்ஸ் எடுக்கப்படுது. இது மோஸ்ட் ஹைலி எக்ஸ்பென்சிவான ட்ரீ அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமே இதுதான். ஏன் உலகத்தோட ஒரு மிக விலை உயர்ந்த ஒரு ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 1 கிலோவே 80 லட்சம் அப்படின்னா அந்த மொத்த ட்ரீயோட சைஸ் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு கிலோ இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே இவ்வளவு தூரம் சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. இது நல்லா சேல்ஸ் ஆக இதுல இருந்து நான் சொன்ன மாதிரி மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க, பெர்ஃப்யூம்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க, ஏன் சம் கோல்ட்ஸ் கூட இதுல எடுப்பாங்க அப்படிங்கறதா சொல்லப்படுது. இதுதான் இதோட ஹிஸ்டரி. அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த அகர்வுட் ட்ரீயோட ஹிஸ்டரி இதுதான். இந்த இப்ப பாத்தீங்க அப்படின்னா டமாஸ்கஸ் கோட்டை என்ன கோத்தம் புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் இதை கோத்ரூ பண்ணும்போது புதுசா தான் வந்துருந்துச்சு. வாட் இஸ் த டமாஸ்கஸ் கோட் அப்படிங்கிற மாதிரி. இந்த டமாஸ்கஸ் கோட் அப்படிங்கிறது இந்த இமேஜ்ல ஷோ ஆயிட்டு இருக்கல, அதாவது நம்ம ஊர் ஆடு மாதிரி தான் வந்திருக்கும். இதோட இயர்ஸ் மட்டும் லாங்கா வந்திருக்கும். பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், பியூட்டிஃபுல்லா வந்திருக்கும், பார்க்கும்போது அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கும். பட் ஆனா இது பிறக்கும் போது பட் வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் வந்திருக்கும். என்ன கௌதம் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சீரியஸா இப்படிதான் வந்திருக்கும். எப்படி சொல்லலாம், இதுக்கு கனெக்டே ஆகலை கௌதம் இதுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உண்மை. இது ஏன் சின்ன வயசுல பிறக்கும் போதே இந்த மாதிரி பெருசா இருக்கிற மாதிரி பிறக்காம ஏன் நம்ம ஊர் ஆடு மாதிரி நார்மலா பிறகுது? ஏன் இதோட growth, அதாவது இது வளர்ந்ததுக்கு அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு டிஃபரெண்டான ஒரு ஃபேஸ் ஸ்ட்ரக்சரோட இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். இது சின்ன வயசுலயே இந்த மாதிரி ஒரு growth இதுக்கு இருந்துச்சு அப்படின்னா சீரியஸா இறந்துரும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இது பிறந்து 1 நாள்லயே 2 நாள்லயே இறந்துரும். ஏன் என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, இப்படி இதுக்கு மவுத்தும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதோட மதர்
கோட்டுக்கிட்ட இருந்து, அதாவது மதர் ஆடுகிட்ட இருந்து அது வந்து மில்கை வந்து குடிக்கவே முடியாது, அதோட பால் வந்து குடிக்கவே முடியாது, சீக்கிரமாக அது இறந்து போயிடும், எதுவுமே இது சாப்பிடவும் முடியாது. அதனால தான் வந்து சின்ன வயசில் நம்ம ஊர் ஆடு மாதிரி வந்து பிறக்குது. பட் க்ரோத் கொஞ்சம் கொஞ்சமாக அது டெவலப் ஆக அப்புறம் தான் வந்து இது வந்து இவ்வளோ தூரம் வந்து இதோட அப்படியே டோட்டலாக அதோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகும், அந்த அளவுக்கு வந்து இருக்கும். இதோட ஹைட் வந்து மோஸ்ட்லி எவ்வளோ வளரும் அப்படின்னா 70 to 75 சென்டிமீட்டர் அண்ட் 80 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட் வந்து வளரும். இதோட கழுத்து இருக்கு பார்த்தீங்களா, இது எப்பவுமே நீட்டமாக தான் வந்திருக்கும். வளர்ந்துருச்சு அப்படின்னு இதோட கழுத்து வந்து பயங்கரமாக நீட்டமாக தான் வந்திருக்கும். அது நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, இந்த இமேஜில் ஷோ ஆகிட்டு இருக்கும். இவ்வளோ தூரம் வந்து இதோட கழுத்து வந்திருக்கும். பிறக்கும் போது நம்ம ஊர் ஆடு மாதிரி அழகாக சூப்பராக வந்திருக்கும். பட் ஆனால் இதோட இயர்ஸ் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருந்திருக்காரு. வளர இயர்ஸும் அதோட சைஸ் வந்து ரொம்பவே லாங்கஸ்டான ஒரு இயர்ஸாக தான் வந்திருக்கும். இதை ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஆடு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சில அவார்ட்ஸ் கூட இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஈரான்லேயே ஏதோ ஒரு சம்திங் வந்து தெரியல, பட் கன்ஃபார்மாக வந்து தெரியல, ஏதோ ஒரு ஊரில் வந்து அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. உலகத்திலேயே மிக அழகான அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு ஆடு அப்படின்னு சொல்கிறதுக்கான பட்டமும் இதோட அவார்டும் வந்து வாங்கியிருக்கு இந்த டமாஸ்கஸ் கோட். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஷாம்பு சரிக்க நம்ம மறக்காசு பேச்சுக்கோங்க. என்னை பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணிக்கலாம், நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸுமே கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராமோ ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாம் லிங்க்ஸுமே கொடுக்குறேன். போய் மறக்காச்சும் பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மீட் பண்ணலாம். பாய்.